டார்ச்சர் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, இதை பண்ணாங்க, இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாங்க? உங்களை எண்ணெயில் போட்டு வறுத்தாங்களா, இல்லை என்ன வந்து தாளிச்சாங்களா, என்ன பண்ணாங்க சொல்லணும்ல? சொல்லுங்கள். காதலையும் கொச்சப்படுத்துறீங்க. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் வயசு என்ன சார்? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 27 சார். உங்களுக்காக ஒரு பொண்ணு வந்து கையை அறுத்துனா அவள் யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள். விரும்புகிறவங்களா இருப்பாங்க. உண்மையாக விரும்புறதா? அதை கொச்சப்படுத்துறீங்களா நீங்கள்? கையை அறுத்துட்டாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சார் இது? அப்புறம் 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டீங்களா? அது எப்போ? அது எப்படி நியாயமா இதெல்லாம்? நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் யாரும் முட்டாள் கிடையாது சார். இங்கே வந்து நியாயமாக பேசுங்க. அந்த சைடில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனைனா, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் வந்து ஒன்றாக்கிட்டீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் ஒன்றாக்கிட்டீங்க. அதுதான் நீங்கள் செய்த தப்பு. 2வது தப்பு, வீட்டோட கொடுத்தனம் போனது 2வது தப்பு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்டாங்க, காதலிச்சாங்க, கையை அறுத்துட்டாங்க சார். தனி கொடுத்தன வரலன்னா காலை அறுத்துட்டாங்களா? அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க. மாமியார் சாம்பார் வச்சாங்க, சாப்பிட்டீங்க. குழம்பு வச்சாங்க, சாப்பிட்டீங்க. மாமியார் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தது. அப்போ ஐக்கியம் ஆகிட்டீங்க, 2 பிள்ளைகளை பெற்றுட்டீங்க. அதுக்கப்புறம் மன வேற்றுமை வருது. தொழில் ரீதியாக வந்து ஃபால் டவுன் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து வேற்றுமை வருது, அங்கே கருத்து வேற்றுமை வருது. அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை வருது. அந்த கருத்து வேற்றுமை வரும்போது அப்போ உங்களை வந்து நீங்கள் உணர்றீங்க நம்ம யார் என்ன இதுன்ட்டு. அதனால தான் சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படத்தில் இவர் எடுத்திருப்பார், சேரன். எதுக்கு எடுத்தார்? உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் எடுத்தார். வீட்டோட மருமகனாக போனால் என்னெல்லாம் நடக்கும்ன்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே சார், உலகம் அறிஞ்ச விஷயம் தான் சார். வீட்டோட மருமகன் போனால் செருப்படி வாங்கி தான் ஆகணும். அப்புறம் அவர் மாமனார் அடிச்சார், மாமியார் அடிச்சாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சார், ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஏன் சார் ஹர்ட் பண்ணிக்கிறீங்க? இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், இப்போ கூட நீங்கள் க்ளீனாக இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னு கேட்டால், நான் இதோட நான் படத்தை நடிக்க மாட்டேன், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்றீங்க. என்ன க்ளீன்னா என்ன பொருள்? இப்போ என்ன நீங்கள் அன்க்ளீன் ஆகிட்டீங்க? சொல்லுங்கள். இல்லை, இந்த டிவோர்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கு. க்ளீன்ற வார்த்தை வந்தது இல்லை, உங்கள் வாயிலேருந்து வந்தது. நான் இதோட படத்துனா நான் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன க்ளீன்? அதை சொல்லுங்கள். என்ன க்ளீன்?